மாட்டேன், ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களை, இது உங்களுக்கான உங்களுடைய நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் தந்திருக்கிற இந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் யாவரும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு கூட உங்களை தேவ வார்த்தையோடு கூட பேச விரும்புகிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாவங்கள் பெருகி இருக்கிறது. கிறிஸ்துவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் இந்த சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. நாம் அநேகருக்கு பாவம் செய்து விட்டால் தேவன் நம்மை மன்னித்துடுவார், அவர்கிட்ட போய் ஒப்புரவாய் ஜெபிச்சிடலாம் இப்படி என்கின்ற ஒரு உணர்வோடு நம்ம என்ன பண்ணுறோங்க, ஒரு முறையில் பல முறையில் தவறுகள் செய்து நம்ம என்ன பண்ணுறோம், பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வேதவசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். உன்னுடைய பாவத்தை நீ யாருக்குமே தெரியாது என்று மறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு காலத்துல என்ன பண்ணுங்க, உங்களை எங்கேயாவது ஒரு சிக்கல்ல கொண்டு போய் மாட்டிவிடும். அதிலிருந்து விடுபட வேண்டும், அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக வெளியே வர வேண்டும் என்கின்ற உணர்வு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அப்போ அந்த உணர்வானது உங்களை அதிகமாக மேன்மைப்படுத்தும். அப்போ பாவத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் நம் பாவங்களை கழுவி சுத்திகரித்தது என்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்போ நம்ம அதை அறிக்கை செஞ்சுட்டு விட்டுட்டா என்ன பண்ணுவோம், தேவனுடைய இரக்கம் கிடைக்குமா பாருங்க. ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி சுமந்து கொண்டு வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்து விட்டு கடந்து போயிட்டு சொல்கிறான். அப்போ சில நேரங்கள் பாவம் நிமித்தம் வியாதி பலவீனத்தையும் கொண்டு வருகிறது. சில பேர் ரொம்ப விரும்பாங்க, ஐயோ இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வந்துடணும், என்னால் விட முடியல என்று சொல்லிட்டு சில பேர் அங்கலாய்ப்பாக இருப்பாங்க. அப்போ எப்படி நம்மளால் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியும்னு சொன்னால், உங்களுடைய முழங்கால்கள், உங்களுடைய இருதய அர்ப்பணிப்புகள் எல்லாம் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்த்து செபிச்சின்னு வச்சிங்களேன், உங்களுடைய பாவத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க முடியும். ஏன்னா யோசேப்பு என்கின்ற தேவ ஒரு மனுஷன், நல்ல ஒரு வேலை, எஜமான இடத்தில் நல்ல நற்பெயர், எல்லாருக்கிட்டையும் அவனுக்கு நல்ல ஒரு கனம் எல்லாமே இருந்தது. அவனை பாவத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் வந்தபோது அவனுக்குள்ள ஒரு தேவ பயம் இருந்தது. அப்போ இந்த பாவத்திலிருந்து பாவம் செய்யாமல் நம்ம வெளியேற வேண்டும்னா நமக்குள்ள ஒரு தேவ பயம் வந்தாதான் நம்ம செய்கிறது பாவம் என்று தெரியும். அந்த பயமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சர்வசாதாரணமாக இது பாவம், ஒன்றுமே இது பிரச்சனை இல்லை, நம்ம ஜெபம் ஆண்டவர் மன்னிச்சிடுவார் அப்படின்ற அந்த உணர்வு தான் நமக்கு வரும். அப்போ தேவனுக்கு அந்த பயப்படுகிற பயம் வந்துச்சுன்னா அந்த பாவத்தை விட்டு வழி விலகி ஓடுவான். அந்த பாவத்துக்கிட்டே நெருங்கி நிற்க மாட்டான். ஏன்னா பாவத்துக்கு எதிர்த்துன்னு போராடுவான். ஐயோ என்ன ஏற்கனவே நான் அந்த பாவத்திலிருந்து தான் மீட்கப்பட்டேன், திரும்ப நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த பாவ சாக்கடையில் விழுந்து விட மாட்டேன். என் தகப்பன் பரிசுத்தமாக இருக்கிறார், அவருக்காக நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஓட்டம். அப்போ அந்த பாருங்க, அந்த பாவத்தை விட்டு வழி விலகி ஓடினால தான் தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். உபத்திரம் இருந்துச்சு, சிறைச்சாலை கதவுகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணாங்க, தேவனுடைய தயவும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றான். காரணம் என்ன, அவன் பாவத்திலிருந்து அவன் விடுபட்டான். அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து அவன் விடுபட்டபடினால அவனுக்கு என்ன கிடைச்சது, தேவனுடைய இரக்கம் கிடைச்சது. பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, அங்கே சிறைச்சாலையில் தலைவருடைய கண்களில் கிருபை கிடைக்குதுன்றாங்க, இரக்கம் கிடைக்கிறது, தயவு கிடைக்கிறது. அவன் சொல்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், அவன் போகிற காரியம் வாய்க்க பண்ணுகிறது. அவன் யார்ட்டையும் அதை சொன்னப்போ இது கண்டிப்பாக நடக்குமா, அதை நடத்தி கொடுக்குறாரு. அப்போ தன்னுடைய பாவ வாழ்க்கையிலேருந்து நீ விடுபடும் பொழுது, தேவனுடைய இரக்கத்தை பெறும் பொழுது, நீ எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாயோ, எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாயோ, அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்து உன் ஜனங்களுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணாருங்க, என் மகன் பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டான், இவன் பரிசுத்தமுள்ள மனிதன் என்று என்னை
ஆண்டவர் அடையாளம் காட்டுவார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஏதாவது ஒரு பாவங்கள் செய்திருந்தால் இன்றைக்கு ஒப்புரவாகி அதை விட்டுவிடுங்கள். தேவனுடைய இரக்கத்தை பெற்று கர்த்தருக்காக வாழுங்கள். தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.